அதை பார்த்து மாடுகளை எடுக்கணும். அப்போ தான் நம்ம கறக்கிறதுக்கு கொஞ்சம் தோதாக இருக்கும். இல்லைன்னா சும்மா நம்ம எடுத்து போட்டு அவ்வளோதான். நாட்டு மாடில் பொறுத்தளவு ஒன்று தான் கறக்குங்க. அதுக்கு மேலாம் கறக்கிற ரொம்ப கஷ்டம்தான். ஒரு சில மாடு தான் கறக்குங்க. அதனால் எல்லா மாட்டுலேயும் பால் அம்பிட்டுருக்குன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறையா இருப்பீங்க. அவங்க பூரா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா யானைச்சந்துன்னு வாங்க வருங்க. அந்த மாட்டில் கிடக்கு வருங்க, அதே யானைச்சந்து. அந்த மாதிரி மாடை வாங்க மாட்டாங்க. அதனால் சில பேர் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இருக்கிறத வாங்கக்கூடாது. வாங்கலாம், வாங்குறதுனால தப்பு இல்லை. அது சொல்லி விலையை குறைச்சி வாங்குவாங்க சில பேர். அதனால் வாங்க வேணாம்னு சொல்கிறேன். நல்ல மாடாக இருந்தால் வாங்கிக்கலாம், என்ன பண்ணுது. நம்மகிட்ட விற்கும்போது அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. இந்த மாதிரி சந்தையில் வாங்கிட்டு சந்தையில் விற்றுட்டு போயிடலாம் நாளைக்கு எல்லாம் முடிச்சுட்டு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த லைனில் ஃபுல்லாகவே மாடு வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஃபுல்லாகவே நம்ம பசு மாடை பூராமே எடுத்து போட்டோம். ஃபுல்லாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஏன்னா இருந்த பூரா பசு மாடு இது தான் கிடந்துச்சு, வேறு மாடு இல்லை. அதனால தான் நம்ம எடுத்த பூராமே பசு மாடை ஃபுல்லாக எடுத்துட்டோம். சந்தைக்குள்ளே இருந்த மாடு எல்லா மாட்டையுமே நம்ம காமிச்சிட்டோம். இன்றைக்கி போன வாரத்தில் வந்த மாடை பூராமே பார்த்துக்கோங்க. அதுபோக இந்த இப்படி மரக்கண்டுகள்லாம் கிடக்கும். அது ஒன்று ரெண்டு இந்த அங்கிட்டு கிடக்கு பாருங்க, அதெல்லாம் சூப்பர் கண்டாக இருக்குவாங்க. போட்டா கண்டு தான், நல்ல கண்டு நல்லா விற்கிது. கண்டு பூராமே நல்லா வெளியூருக்கு இருக்காங்க பூரா வாங்குகிறாங்க. அதனால் ரேட்டு கூட தான் விற்கிது. ஃபுல்லாக கிடக்கு பாருங்க, பூரா லைன் பூராமே கிடக்கும். கண்டு ஆனாச்சியே தான் கிடக்கும். சாதி மாடுகள்லாம் கிடக்கு பாருங்க, இந்த பாலை குடிச்சிக்கிட்டு கிடக்கு. ஆக்சுவலாக அது இந்த மட்டும் கண்டு போல், ஆனால் பக்கத்தில் கட்டி கிடக்கட்டி அது குடிச்சு போய் நிற்கிது. அந்த பை கட்டி கொண்டு வந்திருப்பாங்க, அதனால் அது வாட்டுக்கு விட்டுருச்சு போல குடிக்க. அதை கண்டு குடிச்சிக்கிட்டு இருக்காருங்க. அப்புறம் பாருங்க, இந்த இதெல்லாம் பாருங்கள், நல்ல உடம்பு மாட்டில், நல்லா வெயிட்டாக வளர்த்துருக்காங்க மாடு. நல்லா தும்முலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள், லட்சணமாக இருக்குது. நல்லா கொம்படியுமே சூப்பராக இருக்குது. டிஸ்டி போட்டு வச்ச மாதிரி ஒரு வெள்ளை கிணத்துல நல்லா வளர்ப்பு மாடு பாருங்கள். எம்புட்டு உயரம்னு பாருங்கள், அந்த மாடெல்லாம் நல்ல பேர் விட்டு ரெண்டு ஒரு வெள்ளை கிடக்கு, சுத்த வெள்ளை, நல்லா பால் வெள்ளை அருமையாக இருக்குது. மாடு கட்டை கை மாடு தான்.